ஐஐடி மீட்டிங் வந்து நகராட்சியில் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் அவங்க ஐஐடி சொல்றாங்க பரிந்துரை பண்றது வந்து அவங்க வந்து ஏதோ சமோசா டீ காஃபி சாப்பிடறதுக்கு மட்டும்தான் வந்தவங்கன்னு நாங்க நினைக்கிறோம். என்ன காரணம், உள்ளூர் மக்களுக்கு தான் தெரியும். இந்த வழித்தடத்துல யானை போகுது, இந்த இடத்துல பூனை போகுதுன்னு உள்ளூர் மக்களுக்கு தெரியும். இது பாதிப்பு இருக்காது, இது பாதிப்பு இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ஐஐடியில் வர்றவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. இல்ல அப்ப என்ன பண்ணணும்னா உள்ளூர் பிரதிநிதிகளை கூப்பிட்டு வச்சு யாருக்குமே அழைப்பு கொடுக்கல. அப்ப இவங்களுக்குள்ள வச்சு வியாபாரிகளுக்கோ யாருக்குமே அழைப்பு கொடுக்காம ஒரு சான்ஸ் கேட்கிறேன். கேட்டுட்டு அதுல ஒரு பெரிய தவறு பண்ணிருக்காங்கய்யா. ஃபண்டுல போயிட்டு சிமெண்ட் கலவையை கொட்டியிருக்காங்க. அது ஐஐடி சொல்லியிருக்குங்க. சிமெண்ட் நீர்பிடிப்பு பகுதியிலேயே கொட்டக்கூடாது, சாலைகள் போடக்கூடாது. ஆனா சாலையை காங்கிரீட் சாலையை அமைச்சிருக்காங்க. அதனால சின்ன சின்ன தவறுகளை வந்து பெருசா பண்றாங்க. இது வந்து நீங்க நான் ரெஃபர் பண்ணிடுறேன். சரிங்க. பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்று மரியாதைக்குரிய கோட்டாட்சியர் அவர்களை கொடைக்கானல் சுற்றுலா பயணிகள் அவங்கள வச்சு வாழ்வாதாரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களோட சந்திச்சு கோரிக்கை மனு கொடுத்தேன். அந்த கோரிக்கை மனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வருட காலமாக இ பாஸ்ங்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருவதையே பெரும்பாலும் குறைத்து விட்டார்கள். அதனால சுற்றுலா நம்பி இருக்கக்கூடிய மக்கள், வியாபாரிகள் எல்லாமே பெருத்த பாதிப்படைஞ்சு எதிர்கால வாழ்க்கையை கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு நிலைமையாக தான் இருந்துச்சு. அதனால இன்று கோட்டாட்சியர் அவர்களிடம் வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கொடுத்தாவே இ பாஸ் தேவையில்லை. ஏன்னா நிறைய இடத்துல இப்போ கீழே வந்து ஒரு சாலைகள் அகலப்படுத்திருக்கு, கீழே சோதனை சாவடி கொண்டு வந்துட்டாங்க. உயர் நீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இ பாஸ் நடைமுறையை நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம், அதனால இ பாஸ் நடைமுறையை நீங்கள் ரத்து பண்ணலாம்னு கோட்டாட்சி அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சாவே இ பாஸ் நடைமுறை ரத்தாயிரும். அதனால வந்து உடனடியாக இ பாஸ் நடைமுறையை ரத்து பண்ணி வரக்கூடிய கோடை விழாவெல்லாம் இந்த மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 15 நாள் சோதனை ஓட்டம் என்கிற பெயரில் வந்து பழைய பாதையை மாற்றி புதிய பாதை கோக்கர்ஸ் வாக் வழியை வந்து கொடுத்துருந்தாங்க. 15 நாள் தான் சோதனை ஓட்டம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த 15 நாள் கழித்து பொதுமக்களை, வியாபாரிகளை கலந்து ஆலோசிக்காமல் இந்த பாதை சரியா இருக்கா, இதனால பாதிப்பு இருக்கா, இதனால எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனை வருமானு எந்தவித கலந்தாலோசனை பண்ணாமையே அதே நடைமுறையை கொண்டு வந்திருக்குது மிகப்பெரிய ஏமாற்றம் தந்திருக்கு. இதனால பள்ளி கட்டணம், கல்லூரி கட்டணம், அடிப்படை தேவைகளை கூட இந்த கொடைக்கானல் சுற்றுலாவை நம்பி இருக்கக்கூடிய வியாபாரிகளால் பண்ண முடியல. அதனால அந்த வழித்தடத்தையும் மாட்டி பழைய வழித்தடத்தில் வாகனங்களை கொண்டு வரணும். ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட மட்டும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பறந்து விட்டு எல்லாமே வாழணும்னா இந்த பழைய வழித்தடம் வரணும் அப்படிங்கிறத கோட்டாட்சியரிடம் கோரிக்கை வச்சிருக்கோம். அவரும் பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்காரு. உடனடியா இவங்க வந்து இது எங்களுடைய கோரிக்கைகளை வந்து ஏற்று அதுக்கான தீர்வுகளை உடனடியா தரணும். இல்லைனா இது அடுத்த கட்ட போராட்டத்திற்கு வழிவகுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.